எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் தோசையோட ரெசிபி தான். இதோட பேர் வந்துட்டு உளுந்தப்பம். இருந்தாலும் இது அப்பம் கிடையாது. அப்பம் நம்ம செய்யும்போது அதில் உளுந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ உளுந்தெல்லாம் நிறைய ஆட் பண்ணி வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டின்னர் ரெசிபி தான். அதுக்காக 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்திருக்கு. நல்லா கழுகி ஒரு 4 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசியும் 1/2 கப் அளவுக்கு நம்ம சாதம் எல்லாம் வேக வைக்கிற அரிசி இருக்கும் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி, அதுவும் இதே மாதிரி ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தனி மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். அரைக்கும்போது முதல்ல இட்லி அரிசி அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. உளுந்தப்பத்தோட பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி இட்லிக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். அதுக்கப்புறம் அதே மிக்சியில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைக்கணும். அரைக்கும்போது இது ஃபுல்லாக அரையக்கூடாது, பாதி தான் அரையணும். நம்ம சாப்பிடும்போது உளுந்தம்பருப்பு அதில் தனியாக தெரியும். உளுந்தப்பம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த அளவுக்கு இது அரைஞ்சிருச்சுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், அதில் உளுந்தோட பீசஸ் அப்படியே தெரியுது. இப்போ இப்படி நம்ம அரைக்கும்போது சில உளுந்தம்பருப்பு இதே மாதிரி ஃபுல்லாக கூடி இருக்கும். பாருங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாதி அரைக்கும்போது சிலது நல்லா அரைஞ்சிருச்சும், சிலது க்ரஷ்ஷாக இருக்கும், சிலது கொஞ்சம் கம்மியாக அங்கே இங்கேயும் ஃபுல்லாக கூடி இருக்கும். அதுவும் அரைச்சி வச்ச மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி. வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது சேர்க்க வேண்டியதில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம மாவு அரைச்சி அதே மிக்சிக்குள்ளே போட்டு தண்ணி இல்லாமல் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஜீரகம் நல்லா அரைய மாட்டாங்க, கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்கும். அப்படி தான் நமக்கு அப்பத்துக்கு வேணும். பாருங்கள், இதுவும் நம்ம அரைச்சி வச்சு அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கெல்லாம் சேர்க்குற மாதிரியே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உளுந்து மாவு நல்லா கட்டியாக இருக்கிறதுனால இது கையில் மிக்ஸ் பண்ணால் தான் ஃபுல்லாக எல்லா இடமே ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். விஸ்கு யூஸ் பண்ணும்போது சில டைம் மாவில் கட்டி தெரியும். இதோட பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கட்டியாக இருக்கிற இட்லி பேட்டர் மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் ஃபுல்லாக க்ரஷ்ஷாக இருக்கிற உளுந்து பருப்பு தான் இருக்குது. இப்போ நான் ஒரு இரும்போட தோசைக்கல் தான் வச்சுருக்கு. உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் தேங்காய் எண்ணெய் தான், கோகோனட் ஆயில். இப்போ நான் இதில் நிறைய தேங்காய் அரைச்சிருக்கு இல்லைங்களா, அப்போ கோகோனட் ஆயில் தான் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. தவை நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி அப்பம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமிலே வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அது மறுபடியும் மேலே ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் இது திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு அப்பமாக இருக்குது இந்த உளுந்தப்பம். இது செய்யும்போது நம்ம வீடு ஃபுல்லாகவே இதோட மணமாக இருக்கும். அதே அளவுக்கு இது டேஸ்டியும் ஹெல்த்தியும் கூடிய இருக்குது. லோ ஃப்ளேமில் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. நம்ம இன்ஸ்டன்ட் தோசை உளுந்தப்பம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், உளுந்தப்பம் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் செய்வாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற ஒரு அப்பம் தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது மாவு ஊற்றிட்டு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப பெருசாகவும் செய்ய மாட்டாங்க. குட்டியாக இருக்கிற அப்பம் மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்செடுப்பாங்க. அப்போ தான் இது சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தின்னாகி போயிடுச்சு அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணும். பாருங்கள், அவ்வளவுதான். நம்ம உளுந்தப்பம் பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. நம்ம எடுத்த அந்த குவான்டிட்டியில் இதே மாதிரி 12 உளுந்தப்பம் செஞ்சு எடுத்துருக்கு. 4 பேருக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம். 2 சாப்பிடும்போதே பசி போயிடும். இருந்தாலும் மேக்ஸிமம் 3 வரைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சூடோடையே சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் இதுக்கு சட்னியே தேவையில்லை, சைட் டிஷ்ஷே தேவையில்லாமல்
சாப்பிட முடிஞ்ச சூப்பராக இருக்கிற ஒரு அப்பத்தோட ரெசிபி தான் இது. இதோட சாஃப்ட்னஸ் பார்த்துக்கோங்க. நம்ம அப்பம் தோசை மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை, இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டின்னர் ரெசிபி தான் இது. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ சைட் டிஷ்ஷாக ஒரு சாதாரணமான தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் சட்னியோட ரெசிபீஸ் நிறைய பேர் இப்போவுமே கேட்டுகிட்டு இருக்குது. நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கு. அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். எந்த சைட் டிஷ் வேணாலும் இந்த அப்பம் கூட சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த ஒரு சிம்பிளாக இருக்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.